தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தருக்கு எதிராக தொழிலாளர் சங்கம் சார்பில் போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பொறுப்பு துணைவேந்தராக தமிழ் துறையின் தலைவர் பெரியசாமியை நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த போராட்டத்தினுடைய முழு விவரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜெகநாதன் பதவியேற்று வந்தார். அவருடைய பதவிக்காலம் நேற்று முன்தினம், அதாவது மே 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. அப்போது நிறைவடையும் பொழுது துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் அதே பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்ற வரக்கூடிய பெரியசாமியை தற்பொழுது பொறுப்பு துணைவேந்தராக அறிவித்து அவருக்கு அந்த கடிதம் கொடுத்து சென்றிருக்கிறார். இதற்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் சங்கத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். நேற்று முதலே பெரியசாமியை பணி நீக்கம் செய்ய வேண்டும், இது முறையான நியமனம் கிடையாது என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை அட்டைகளை அணிந்து பணியாற்றி வந்தார்கள். இந்த நிலையில் சற்று முன்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திறந்து கோரிக்கை அட்டைகளை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழ்துறை தலைவர் பெரியசாமி மீது பல்வேறு முறைகேடுகளும் போலி சான்றிதழ் கொடுத்ததாகவும் அவர் மீது புகார் இருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த துணைவேந்தர் பொறுப்பாக எந்த விதிகளையும் பின்பற்றாமல் அவரை நியமித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும், உடனடியாக சிறப்பு ஆட்சிக்குழுவை கூட்டி துணைவேந்தர் பொறுப்பு குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதே பொறுப்பு துணைவேந்தர் இவரே பெரியசாமி தொடரும் பட்சத்தில் 23ஆம் தேதி பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விவரங்களை வழங்கியமைக்காக.